Christmas. சந்தோஷமான கிறிஸ்மஸ் நன்னாள் வாழ்த்துக்கள். A young boy had been dreaming for months about one thing, that is a brand new modern bike. ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கனவாக கொண்டிருந்தது என்னன்னா, ஒரு நவநாகரிகமான ஒரு ஆம், 2 சக்கர வாகனத்தை வாங்க வேண்டும் என்று அவன் யோசித்தான். Many of our boys have that dream of having that modern bike. There are plenty of bikes, new models available now. இன்றைக்கு வந்து அதிக விலையுள்ள மாடர்ன் பைக்ஸ் நிறைய இருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் அனைவருக்கு அது விருப்பமாக இருக்கிறது. So it was all he talked about all the times. எப்பொழுது பார்த்தாலும் அதை குறித்தே அவன் பேசிக் கொண்டிருந்தான். And he reminded his father every single day saying, Dad, this is the only gift I want for this Christmas, please. அவன் எப்பொழுதும் அவனுடைய தகப்பனாரோடு பேசும்போது, அப்பா எனக்கு பிடித்தமான ஒரே ஒரு கிறிஸ்மஸ் பரிசு இதுவாய்த்தான் இருக்க முடியும், அதனால இதை நீங்கள் எனக்கு கட்டாயம் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே His இருந்தான். father would smile and say, let us see. அவங்க அப்பா வந்து அவனை பார்த்து புன்முறுவல் செய்து பார்க்கலாம் என்று சொல்வார். And he said, good things come to those who wait. எப்பொழுதுமே காத்திருக்கிறவர்களுக்கு நன்மையானது வாய்க்கும். So the boy was counting down the days to Christmas. கிறிஸ்மஸ் நாளுக்காக அவன் நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தான். He imagined the color, the design, even planned how he would ride into the neighbors, showing off particularly to his friends his new bike. தன்னுடைய புது 2 சக்கர வாகனம் அல்லது அந்த மோட்டார் பைக் வந்த பின்பாக தன்னுடைய அயலகத்திலே மற்ற இடத்திலே ஓட்டி காண்பித்து எப்படியெல்லாம் சீன் காண்பிக்க வேண்டும் என்பதாக அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். Finally the Christmas day came. அவன் எண்ணிய வண்ணமாக இறுதியாக கிறிஸ்மஸ் நாளும் வந்தது. And early morning he got up and he ran into the living room and his heart was pounding. அதிகாலையிலே அவன் எழுந்திருந்தான். முதலாக வேகமாக போய் அவனுக்கென்று அவனுடைய தகப்பனார் பைக் வாங்கி இருப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட ஓடி சென்று அந்த பரிசை அவன் பார்க்க முடியாது சென்றான். He opened this front door and he looked outside and alas, there was no bike. அவன் ஆர்வத்தோடு வெளியே அவன் தன்னுடைய வீட்டு கதவை திறந்து வெளியே பார்த்தபோது என்ன பரிதாபம், அங்கே அவன் எதிர்பார்த்ததான மோட்டார் பைக் இல்லை. As he was coming back to his hall, to his house, he saw on the table there was a pack, there was a gift pack that was there. அவனுடைய வீட்டுக்குள்ளாக அவன் வந்தபோது அங்கே டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதை போல ஒரு பரிசு பெட்டி இருந்தது. And this was a small neatly wrapped box from his father. அவனுடைய தகப்பனாரிடத்தில் வந்து மிக அழகாக கவர் செய்யப்பட்டதான ஒரு பரிசு பொட்டலம் அது. So very very much confused, he opened it. அவன் குழப்பத்தோடு கூட அதை திறந்து பார்த்தான். And what was there? It was there a Bible. அங்கே அவன் திறந்து பார்த்தபோது அங்கே ஒரு வேதாகம் இருந்தது. So he was so upset, he was so angry because he wanted to have a bike, a new bike. Right now he got a Bible instead of bike. அவனுக்கு மிக வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அவன் காலங்காலமாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தது ஒரு நல்ல மாடர்ன் பைக் வேண்டும் என்று. ஆனால் அவனுடைய தகப்பனாரோ அவனுக்கு வேதாகமத்தை பரிசளித்திருக்கிறார். So trying not to hurt his father's feeling, he forced a smile on his face, but deep inside his heart he was upset and angry with his father. வெளியே அவனால் காமிச்சிக்க முடியல. ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வாங்கி கொண்டான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே அதை குறித்து மிகுந்த வருத்தம் உண்டாயிருந்தது. He felt so cheated by his family and particularly his father. என்னுடைய தகப்பன் என்னை நல்லா ஏமாத்திட்டார் என்கிறதான வருத்தம் அவனுக்கு இருந்தது. He placed the Bible on a shelf, still in the box, never opened it, he kept it back. அவன் பின்பாக தன்னுடைய அவங்க அப்பா கொடுத்ததான அந்த பரிசு பட்டலத்தை திறந்து கூட பார்க்கவில்லை. அதற்கு பின்பாக அவன் கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து விட்டான். The boy kept hoping the bike would appear somehow one day. ஒரு நாளிலே தன்னுடைய விருப்பமான அந்த மோட்டார் பைக் தனக்கு கிடைக்கும் என்று அவளோடு கூட காத்திருக்க ஆரம்பித்தான். And the days went by, the bike never came. நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. அவங்க அப்பா பைக் வாங்கி தந்தது போலவே தெரியவில்லை. And he grew bitter, often thinking, my father did not listen, he doesn't really care. என்னை பற்றிய ஒரு கரிசனையும் என்னுடைய அப்பாவுக்கு இல்லை, அதனாலே அவர் மேலே ஒரு கசப்புணர்வு அவனுக்கு உண்டானது. என்னுடைய அப்பா என்னை குறித்து என்னிலே அன்பில்லை, எனக்கு எந்த உதவியும் செய்வதில்லை என்பதாக எண்ணினான். So he was in the high school, he finished his high school and he was preparing to move out and he was packing things to go to college. அவன் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பி செல்லும்படியாக தன்னுடைய படுக்கையெல்லாம் அல்லது தன்னுடைய பொருட்களை எல்லாம் ஆயத்தம் செய்தான். Then he noticed that old Bible that he got as the last Christmas present still sitting in the shelf. அவனுடைய தகப்பனார் ஒரு வருடத்துக்கு முன்பாக வாங்கி தந்ததான அந்த
பரிசு பொட்டலமானது அந்த வேதாகமத்தோடு கூட அப்படியே அவன் வைத்த இடத்துல இருந்தது. Still it is unopened. Still it is in the box. அது அந்த பட்டணத்தோடு தான் இருந்தது. அதில் அவன் திறக்கவும் இல்லை. அந்த வேதாகமும் புத்தம் புதிதாக அப்படியே இருந்தது. And he brought it. At least I'm going to college. Bible maybe. It's good to be a Bible in the package, in the bag. So he took that. He opened it. காலேஜுக்கு போகிறோம், பைக்கும் சரி நம்மக்கிட்ட வேதாகமும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் வேண்டா வெறுப்பாக அதை எடுத்து தன்னுடைய பேக்கில் வைக்கும்படியாக எடுத்தான். So with a sigh he picked it up. At least I should take it with me, he thought, and he opened the cover for the first time, and there dropped a Bible from his Bible. அவன் அந்த வேதாகமத்தை திறந்து எதையாவது எடுத்து வைக்கலாம் என்று யோசித்த போது அவன் அறியாமல் அவனுடைய வேதாகமத்திலே அவங்க அப்பா கொடுத்திருந்த அந்த வேதாகமத்தில் இருந்ததான ஒரு பொருள் கீழே விழுந்தது. அது என்னவென்று அவன் எடுத்து பார்த்தான். அது அவன் ஆசையாய் வாஞ்சித்து கொண்டிருந்ததான அந்த மோட்டார் சைக்கிளுடைய சாவி அது. So then he found a letter inside the Bible, and he opened the letter, and the letter said something like this. அவன் அந்த வேதாகமத்தோடு கூட ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை அவன் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். அதில் இவ்வாறு எழுதியிருந்தது. And the father says, this is the key for the new bike that I wanted always to give to you. நான் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்க விரும்பினதான உனக்கு பிடித்தமான மோட்டார் பைக்குடைய சாவி இதுதான். I wanted to remember that God's word is the greatest gift than any gift that anybody could give. இந்த உலகத்திலே எந்த ஒரு நபரும் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பரிசிலும் மேலான பரிசு தேவனுடைய வசனம் என்று அவர் சொல்லியிருந்தார். So he says every blessing it comes through his word, through God's love and his grace. And with love, Dad, he finished his letter. எல்லா ஆசீர்வாதமும் அவருடைய வார்த்தையிலிருந்து தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்று சொல்லி அவனுக்கு எழுதி முடித்திருந்தார். அந்த பைக்கையே கொடுங்கப்பா. So the boy he froze, and tears filled his eyes, and he was thinking about the years that he spent thinking about the bike, but the greatest gift was already within his own reach, in his own hand. அவன் தன்னுடைய பைக்குக்காக பல வருடங்கள் அவன் காத்திருந்தான், ஏங்கி இருந்தான். ஆனால் அவன் விரும்பின அந்த பைக்கை அவனுடைய தகப்பன் கொடுத்திருந்தும் அதை அறியாதவா இருந்ததை குறித்து அவன் வருத்தமடைந்தான். And he never found it because he never opened the Bible. ஏன் அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவன் வேதாகமத்தை திறக்கவே இல்லை. So the same is true about Christmas. கிறிஸ்துமஸை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்கிறது. So in Israel, they were wanting to have a warrior king who would come and liberate them from the clutches of the Roman power. யூதர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எப்படியாவது இந்த ரோம அரசாட்சியின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீண்டு விட முடியாதா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். So that was their expectation. That was their great gift they wanted. Finally, they got something. A crying baby in the manger. That's not what they expected. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல ஒன்று நடந்தது போல தெரியவில்லை. ஆனால் ஒரு மாட்டு தொழுவத்திலே அழுது கொண்டு பிறந்ததான ஒரு குழந்தைதான் அவருக்கு பரிசாய் கொடுக்கப்பட்டது. Even the wise men who came from the east, they thought the king will be born in a palace. They were also disappointed because they could not find the born king in the palace, but they found him in a house, a small house. கிழக்கில் இருந்தது இயேசு கிறிஸ்துடைய அல்லது ராஜாவாகிய ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து அவரை அரண்மனையிலே தேடி வந்து அவரை அங்கே காணாமல் ஏமாந்து போன அந்த ஞான சாஸ்திரிகள் அவரை கண்ட இடமும் ஒரு மிகப்பெரிய அரண்மனை அல்ல, மாறாக ஒரு சிறிய வீடாயிருந்தது. Israel wanted to have relief from the Romans, but right now someone has come to provide them redemption from sin. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய இந்த அரசியல் ரீதியான ஒரு விடுதலைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்கும்படியான ஒரு இரட்சகரை அனுப்பியிருந்தார். They wanted to have more power to control the world. Right now somebody has come to give them peace instead of power. அவர்கள் எப்படியாவது தங்களுக்கு ஒரு வலிமை உண்டாக வேண்டும், வல்லமை உண்டாக வேண்டும், இந்த உலகத்தை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதாக எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் அனுப்பியதோ ஒரு ஏழ்மையின் கோலத்திலே அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஒரு இரட்சகரை அனுப்பினார். This morning my message is that God has sent us the gift, not that we wanted, but the gift that we desperately needed. So how to get this greatest gift. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பேச இருக்கிற தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் நாம் விரும்புகிற ஒரு பரிசை கொடுக்கவில்லை, ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக கட்டாயமான தேவையான ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். அந்த மிகப்பெரிய பரிசை பெறுவது எவ்வாறு என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So let's explore from the passage that we already read from Luke chapter 2 verses 25 to 32
how did Simon, he found and got this gift that he desperately needed. சீமியோன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அதிகமாக தேவைப்பட்டதான அந்த பரிசை எவ்வாறு பெற்றுக்கொண்டான் என்ற காரியத்தை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். Tell with me three things. I'll finish. Three things if you understand, we understand this message. How to get this gift? Number one is that recognize the gift. முதலாவது இந்த பரிசை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இந்த பரிசை நீங்கள் அறிய வேண்டும். Second is that we need to receive the gift. இரண்டாவது அறிந்தால் மாத்திரம் போதாது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And third is rejoice in the gift. மூன்றாவது நீங்கள் பெற்ற அந்த பரிசை அனுபவித்து அதிலே அகமகிழ வேண்டும். Okay, tell me. Already message finished. Tell me three things I said. மூன்று காரியம் நான் சொன்னேன். Number one, recognize. அந்த பரிசை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Number two, இரண்டாவது receive. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Number three, மூன்றாவது rejoice. அதை அனுபவிக்கும்படியாக அதிலே அகமகிழ வேண்டும். So Christmas is the greatest gift that God has given to the world. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்ததான மிகப்பெரிய பரிசு கிறிஸ்துமஸாக கிறிஸ்துவாக இருக்கிறார். So Simon shows us how to receive this gift this morning. அந்த பரிசை நாம் எவ்வாறு சிமியோன் பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் பேசலாம். Okay, so recognize the gifts first thing, and we find that Simon, the word says that he was waiting for the consolation of Israel. 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் சிமியோன் என்னும் மனுஷன் அவன் எருசலேமில் இருந்தான், அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். So this gift comes to the people who wait, as already said. You need to wait. So those who are waiting, and he is waiting. We don't know how long he was waiting. He was waiting for this gift for a long time. சிமியோன் அவனுடைய சிறு வயது முதற்கொண்டே இந்த பரிசுக்காக அவன் காத்திருந்திருக்க கூடும். இங்கே அவன் வயதானவனாய் இருக்கிறான், ஆனாலும் கூட இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவன் காத்துக்கொண்டே இருக்கிறான். So we have difficulty in waiting, right? நாம் காத்திருப்பதிலே அவ்வளவு கவனம் செலுத்துவதிலே நமக்கு எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். When we have slow Wi-Fi or slow internet on our phone, right? And the reels that we want to see, we are not able to see, just like that we get upset. ஒருவேளை நாம் பார்க்க விரும்புகிற அந்த ரீல்ஸை நம்மால் உடனடியாக பார்க்க முடியாமல் இன்டர்நெட் நம்மை குளறுபடி செய்தால் நமக்கு வெறுப்பு வருகிறது. So we want things. We need 5G already is there, but we are looking for 6G very soon, so that we can things will be even faster. நாம் இணையதளத்தில் இன்னும் அதிகமாக வேகமாக காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய இன்டர்நெட்டுடைய வேகம் அதிகரிக்க வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறோம். So Israel was in that kind of a state, and there was a great expectation in Israel because they are politically oppressed. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அரசியல் ரீதியாக அழுத்தத்துக்குள்ளாக உட்பட்டிருந்தபடினாலே எப்படியாவது இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். So there was an expectation for almost 400 years, right from Malachi to John the Baptist, that they want to hear the voice of God. They want to hear about the message of deliverance, or the Messiah is coming. நாம் அறிந்திருக்கிறவனமாக மல்கியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக தேவனுடைய சத்தம் துணிக்கப்படவில்லை. ஏறக்குறைய 400 வருடங்கள் தேவன் அமைதியாக இருந்தார். அதனாலே தேவனுடைய அந்த ஆறுதல், அவர் அனுப்பக்கூடிய அந்த பரிசு எப்பொழுது வரும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். And the spiritually dry season, if you study intertestamental period, he says, though we say so silent period, it was also a violent period. So many wars happened. So people were spiritually dry, looking and expecting, and nothing was happening. நாம் அறிந்திருக்கிறவனமாக 400 வருடங்கள், மல்கியாவுக்கு பின்பான 400 வருடங்கள் அமைதி ஆண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாட்களில் அது அமைதி ஆண்டுகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அநேக அட்டூழியங்கள் நடந்த ஆண்டாக இருக்கிறது. அந்த நாட்களிலே சமாதானத்துக்காக ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். And people also were, because of oppression, problem, emotionally exhausted, and they were looking for hope. And just like the Simon was looking for the consolation. இங்கே சிமியோன் எவ்வாறு இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தாரோ அதே போலவே அநேக ஜனங்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து விடாதா என்று அவளோடு காத்திருந்தார்கள். We also have expectation, right? நம்ம எல்லோருக்கும் ஒரு காத்திருப்பு இருக்கிறது அல்லது எதிர்பார்ப்பு இருக்கிறது. We need a better government. We say that we need a fine government. நாம் எப்பொழுதுமே இருக்கிற அரசாங்கத்தை காட்டிலும் இன்னும் சிறப்பான அரசாங்கம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். Yes, we have some of you are here, like our Marigold and all CA says we need better economy. We look forward for that kind of a world. நல்ல பொருளாதார ரீதியாக நாம் முன்னேற வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கிறது. And we also have better comforts. Our roads are all everywhere, Bangalore, Hosur, and roads are not not as expected. We want to have better facilities. நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையை மிக
சௌகரியமாக நடத்தத்தக்கதாக எல்லா வசதிகளும் நமக்கு நன்றாய் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். So these people were waiting, but here someone is not waiting for any of those things. He is waiting for the consolation of Israel, and the Holy Spirit was upon him, and it was revealed to him by the Holy Spirit that he would not see death before he had seen Lord's Christ or the Messiah. இங்கே சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. And his verse 27 says he came in the spirit to the temple when the parents brought this child Jesus to carry out for him the customs of the law. 27ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படியே செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்தார்கள். When Jesus was born, hardly people recognized him. இயேசு கிறிஸ்து பாலகனாய் வந்தபோது அங்கிருந்த எவரும் இவர்தான் இரட்சகர், இவர்தான் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காரணமாய் இருப்பவர் என்று யாருக்கும் தெரியாது, அறிந்து கொள்ளவில்லை. First we know that the first message was given to the shepherd, right? It was given to shepherd, and only the shepherds who were untouchables in that time, they knew that Messiah is born. David's son is born. They went and worshipped him. நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக அன்றைக்கு வயல்வெளிகளில் தங்களுடைய ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்ததான மேய்ப்பர்களுக்கு தான் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அங்கே நகரத்தில் இருந்த அநேகர் அந்த குழந்தை தான் இயேசு இரட்சகர் மீட்பர் என்று அறியாதிருந்தார்கள். So the wise men came, and when wise men came, Herod did not know. Even the high priests, the religious people of that time, they had no clue whether the Messiah was born. Even after the message was delivered, they had no intention, no interest going and seeing the child. கிழக்கிலிருந்து வந்த ஞான சாஸ்திரிகளுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் அரண்மனையில் இருந்த ராஜாவுக்கும் அது தெரியவில்லை, அங்கிருந்த வேத சாஸ்திரிகளுக்கும் அது தெரியவில்லை. ஏன் தெரிந்திருந்த போதும் கூட அதை குறித்து அவர்கள் எந்த ஒரு அக்கறையும் காண்பிக்கவில்லை. So within few days, Jesus is taken to be presented in the temple, and here we see an old man. He is walking because he knew that he has seen so many children are being brought to the temple to be dedicated, but he saw this child is not the ordinary child that he has seen. பொதுவாகவே பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு நியாயப்பிரமாண முறையின்படி ஒருவர் விருத்த சேதனம் செய்வதற்கு அங்கே ஆலயத்துக்கு அநேக சிறு குழந்தைகளை கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த குழந்தை அந்த மற்ற குழந்தைகளைப் போல அல்ல, இவர் ஒரு சிறப்பான நபர் என்பதை இங்கே சிமியோன் அறிந்திருந்தார். So he says verse 28, then he went, he found Jesus, and he found that this is the Messiah. That's why he says, Lord, you are releasing your bond servant, departing in peace according to your word. Verse 29. அவன் அறிந்திருக்கிற வண்ணமாக அந்த குழந்தையை பார்த்த உடனே இவர்தான் ஆண்டவர் என்று அறிந்தவனாக அவன் இவ்வாறு சொல்கிறான், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். So friends, first of all, we must recognize the gift as Simon recognized. A lot of people were there. Nobody recognized this greatest gift, God's greatest gift. But Simon, God opened his eyes to recognize this gift. அருமையான நண்பர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் அனுப்பி தந்ததான இந்த மேன்மையான இயேசு என்ற பரிசை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த வயதான சிமியோன் என்ற நபர் அறிந்து கொண்டதைப் போல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். A man walked into the pharmacy. ஒரு நபர் ஒரு மருந்து கடைக்கு போனார். He told the man, the pharmacy man there, I cannot sleep. I cough non-stop. எனக்கு தூக்க முடியவில்லை என்றால் எனக்கு தொடர்ந்து இருமல் இருக்கிறது என்று சொன்னான். And I have pain from my head to toe. My back is also hurting me too much. என்னுடைய தலையிலிருந்து கால் வரை எனக்கு வலியா இருக்கிறது, என்னுடைய முதுகும் வலி உண்டாயிருக்கிறது என்று சொன்னான். And he told the pharmacist, give me the strongest tablet. அவன் சொன்னான், எல்லா வலியும் போற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெடிசன் கொடுங்க என்று கேட்டார். The pharmacist looked at him and said, sir, these are symptoms. You don't need tablet, but you need a doctor. அவர் சொன்னார், சார், நீங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளிப்பிரகாரமாக தெரிகிறதான அறிகுறிகளுக்கான மருந்தை கேட்கிறீர்கள். உங்களுக்கு தேவையானது மருந்து அல்ல, மாறாக ஒரு மருத்துவர் என்று சொன்னார். So humanity is trying to fix their problems with the treating the symptoms that we have, okay, that we have with various things. இந்த உலகத்திலே ஜனங்கள் எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையிலே வெளியே தெரிகிறதான அறிகுறியான பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். So sometimes we try to fix through even Christmas celebration with the stars, with the food, with the dress, with giving gifts,
we try to fill this vacuum. எப்படி ஆண்டவரை அறியாத நபர்கள் பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடி தங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ அதே போலவே கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். So he says more entertainment will help us. நிறைய என்ன சொல்றது களியாட்டங்கள் நமக்கு உதவி செய்யும் என்று எண்ணுகிறார்கள். Or more shopping if you do from D-Mart, what is that, all Hosur, all shops. We from one shop to the other shop we run and we do more shopping to make us happy. எனக்கு பிடித்ததெல்லாம் ஒருவேளை நான் வாங்கிவிட்டால் எனக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Some others see that all others are putting photos on Facebook. We should also do some vacation with family and upload some new pictures, so that might give me happiness. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும், எல்லாரும் நான் செய்வது தெரிய வேண்டும், மற்றவர்கள் தங்களுடைய போட்டோஸ் எல்லாம் பல்வேறு வலைத்தளங்களிலே பதிவேற்றம் செய்வதை போல நானும் செய்தால் நான் பிரபலமாகி விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். If I have more followers, if I have more thumbs up, then that will make me happy. ஒருவேளை நான் பதிவு செய்த புகைப்படத்துக்கோ அல்லது மற்ற காரியங்களுக்கோ அநேகர் விருப்பம் தெரிவித்தால், அநேகர் அதை பகிர்ந்து கொண்டால் அது எனக்கு பெருமை உண்டாக்கும் என்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். But the real issue is the brokenness that we have inside. And Christmas, God is saying that I know what you really need and that you recognize your need. ஆனால் இதெல்லாம் மனிதனுடைய பிரச்சனை அல்ல, இதையெல்லாம் மனிதனுக்கு தேவையானதல்ல. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய உள்ளத்திலே உண்மையாக தேவையானது இதுவல்ல, மாறாக நான் கொடுக்கிற பரிசுதான் என்று சொல்கிறார். So the question is, do you recognize Jesus as God's perfect answer to your deepest needs? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உள்ளான தேவைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே தீர்வு இயேசுதான் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? And Simon is an example. He walked right into the temple and he looked the child and he recognized that his anticipation, his waiting has been fulfilled, or God's promise in his life, God's word in his life has come to the fulfillment. சிமியோன் அதை அறிந்திருந்தான். நான் இதுவரை காத்திருந்த தேவன் அருள்வார் அல்லது தேவன் வாக்கு பண்ணினார் என்று நான் இதுவரையும் காத்திருந்த அந்த காத்திருப்பதின் பலன் இந்த இயேசுதான் என்பதை அவன் அறிந்திருந்தான். So let's go to the second. So I talked about first thing to get this gift is to recognize the gift. The second is to receive the gift. இரண்டாவது இந்த பரிசை குறித்து நீங்கள் அறிந்திருந்தால், கேள்விப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது, அந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். So what did Simon do? He did not go just walk into the temple, took a selfie with the baby Jesus like this. Okay, a selfie. He did not do that. ஒருவேளை அவன் அந்த பேபி, அந்த குழந்தையான இயேசுவை பார்த்த உடனே மனமகிழ்ந்து அந்த பேபியோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்து வீட்டிலே மாற்றிக் கொள்வோம் என்று அவன் எண்ணவில்லை. What did he do? Look at your Bible and tell me, what did Simon do? அவன் என்ன செய்தான்? அதுக்கு முன்னாடி, just before that, verse 27, right? Or 28. Okay, what did he do? He ran, he recognized, immediately he grabbed, he embraced it, took the baby in his hands and he embraced the child. இவர்தான் ரட்சகர், இவர்தான் இஸ்ரவேலின் ஆறுதல் என்பதை அவன் அறிந்த உடனே அவன் அதை கண்டு காணாமல் செல்லவில்லை. அவன் ஓடி போய் அந்த குழந்தையை தன்னுடைய கரங்களிலே பெற்றுக்கொண்டான். So that's receiving, personally embracing Christ. We have something like, in our embrace, right? That's the first thing. Yeah, for our to fulfill our mission and vision is first is embrace. So what we must do is first is we need to embrace Christ. முதலாவது நாம் செய்ய வேண்டியது கிறிஸ்துவை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவரை நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். So in this Christmas times we know that many people admire about Jesus, right? கிறிஸ்துமஸ் நாட்களே பொதுவாக எல்லாருமே இயேசுவை பற்றி பேசுவார்கள், கேட்பார்கள். But in northern India, southern India, many are not admiring Jesus. We know that on the social media we find that they are speaking ill of Jesus. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை உண்மையான ஆண்டவராக அறியாமல் அவரை தவறாய் பேசுகிற நபர்களோடு இருக்கிறார்கள். So on one side people reject Jesus, on the other side some people may not accept Jesus but they speak well of Jesus. ஒரு சில இடங்களிலே இயேசுவை முற்றிலுமாக நிராகரிக்கிறார்கள், ஒரு சிலர் அவரை நிராகரிப்பதில்லை, அதே நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. Some others also sing Christmas carol songs and they enjoy the party, they come for Christmas service and they all do all that, we say that, the things along with Christmas.
அநேகர் கிறிஸ்துமஸோடு கூட சேர்ந்து அதில் இருக்கிறதான களியாட்டங்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கும். சேர்ந்து பார்ட்டி பண்ணுவது, சேர்ந்து இந்த விதமாக அலங்கரிப்புகளை செய்வது, மற்றபடி அது சம்பந்தப்பட்ட காரியங்களை சேர்ந்து சாப்பிடுவது, இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடித்திருக்கும். So for them, Jesus is one of the decorations. அவர்களை Maybe on a பொறுத்த Christmas வரைக்கும் tree அவர்களை or on the something that we have. அவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து அலங்காரங்களிலே அவரும் ஒரு நபர், அவ்வளவுதான். A woman, a young girl, he received for her birthday. She received a gift from her mother. ஒரு வாலிப பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயாரத்திலிருந்து ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை பெற்றார். But that morning, we know that mother and daughter always fight. They fought. So she took the gift, but she threw the gift, and she did not open it. அவங்க அம்மா கொடுத்த பரிசு, அவங்க அம்மா மேலே அந்த பெண்ணுக்கு கோபம் இருந்தபடினாலே அந்த பரிசை வாங்கிட்டு அந்த பொண்ணு, ஆமாம் இந்த பரிசை நீங்களே வச்சுக்கோங்க, அப்படி தூக்கி எறிந்தாள். And after she just like she just left it, never opened it, and her mother passed away after a few months. அவங்களுடைய தாயார் கொடுத்த பரிசை அவள் தூக்கி எறித்து விட்டாள். ஆனால் அவருடைய தாயார் சில மாதங்களே அவர்கள் இறந்து போனார்கள். And as her mother was the only person, she went through so much of struggles and problems to find money to sustain herself. அவருடைய தாயார் தான் அவருடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொண்டிருந்தபடினாலே, அவர்கள் மரித்தபடினாலே இந்த பெண்ணுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதனாலே பல்வேறு விதமான பிரச்சனைகளாய் கடந்து சென்றாள். So after a few months of her upset and angry, she thought, oh, that day for my birthday, my mother gave me a gift, a packet. I never opened it. So she went back and she opened it. அவருடைய தாயார் கொடுத்த பரிசை நாம் திறந்தே பார்க்கவில்லை, இப்பொழுதாவது அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி போய் அதை திறந்து பார்த்தாள். Finally, she found that was the money that her mother collected all her years for her daughter, and she was put in a packet and she gave as a gift to her mother. I mean, for her daughter. தன்னுடைய மகளுக்கு தான் சேர்த்து வைத்திருந்த எல்லா பணத்தையும் நகையும் அதில் போட்டு அவளுடைய மகளுக்கு அவளுக்கு அந்த தாயார் கொடுத்திருந்தாள். ஆனால் அந்த மகளோ அதை அறியாதவளாக அதை தூக்கி எறிந்திருந்தாள். This gift had value for many years for her life, but that could have changed her life if she had opened it then and there. தன்னுடைய தாயார் கொடுத்திருந்த அந்த பரிசை உடனடியாக அவள் திறந்து பார்த்திருப்பாரானால் இப்பொழுது வறுமையில் அவள் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அவருடைய தாயார் அந்த பரிசிலை கொடுத்திருந்தார். So that's like Christmas gift. Sometimes we hold it, we kiss it, we sometimes throw it, but it is just not only just taking the gift, but we need to experience, open it, and we should experience the gift. Then only it's going to be meaningful. நீங்களும் நானும் இயேசுவாகிய இந்த பரிசை கேள்விப்பட்டால் மாத்திரம் போதாது, அவரை பற்றி பேசினால் மட்டும் போதாது, மாறாக அவரை தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும். So many people around us, in our school, in our neighborhood, many people know about Jesus, but they do not know Jesus. நம்முடைய உறவினர்களிலே, நம்மை அறிந்தவர்கள் வட்டத்திலே, நாம் பணிபுரிகிற இடங்களிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை தனிப்பட்ட முறையில் ஆண்டவராக அறியாதவர்களாக So இருக்கிறார்கள். maybe you have come to church today, maybe sitting here, you know about Jesus. My question is, do you know Jesus as your personal Savior? இங்கே அமர்ந்திருக்கிற அநேகர் இயேசுவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசுவும் ஒரு கடவுள் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலைவெளியிலே இயேசு மாத்திரம்தான் உண்மையாகவே தேவன் எனக்கென்று கொடுத்த பரிசு என்று நம்பி அறிந்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? So we must receive the gift. How? By inviting Him to our life, saying that I am a sinner. Jesus means Savior. Please, Jesus, please come and save me from my sin. நாம் இந்த பரிசு என்ன? அவர் இரட்சகராகிய இந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை நீர் மன்னிக்கும்படியாக நீரே என்னுடைய பரிசாக, நீரே உண்மையே எனக்கு கொடுத்தீர், உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். And we find that even Simon, he recognized that Jesus, so he says, my eyes have seen the salvation of God. So he says, this baby is not ordinary baby. He himself is salvation, or he is the Savior. 31 வசனங்களே எங்க சிமியோன் சொல்வதை பாருங்கள். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை, உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறார். And he says, it's for all people, and he is going to be a light of revelation to the Gentiles. பாருங்கள், அவர் சகல ஜனங்களுக்குமானது, அது மாத்திரமல்ல, அது புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறது. So we need to invite Jesus into our personal life, trust in His for salvation, and surrender to His leadership this morning. இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் மாத்திரம் போதாது, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் மாத்திரம் போதாது, நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அவரை அறிந்து
ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். Okay, so first thing, children, first thing what we must do, how to get this gift? What? Recognize the gift. நீங்கள் இந்த பரிசை அறிந்து கொள்ள வேண்டும். Number 2, receive the gift. And பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். the third and the final thing I'll be done in 5 minutes. Okay, rejoice in the gift. அந்த பரிசிலே நீங்கள் அகமகிழ வேண்டும். So we talk about, the celebration. Can you just imagine the Simon celebration? Simon's response was so, so wonderful. As he got something that he was expecting for so many years, he found it and he was so jubilant. He celebrated. தான் எதிர்பார்த்திருந்த அந்த பரிசை தன்னுடைய முதிய வயதிலே அவன் கண்டபோது அதை கண்டு அவன் பரவசப்பட்டு அதிலே அகமகிழ்கிறான். He took the gift. அந்த பரிசை பெற்றுக்கொண்டான். Then he talked about the gift, right? அவன் அந்த பரிசை குறித்து அவன் பேசினான். It's not that he took the baby and kissed and just silently he went like that. ஒருவேளை அந்த Let's not say that. அந்த குழந்தையை எடுத்து அதுக்கு முத்தம் கொடுத்து விட்டு திருப்பி அவருடைய வெற்றோடைய கரங்களை கொடுத்து விட்டு அவர் கடந்து சென்று விடவில்லை. He started praising God, saying that my eyes have seen the salvation of God, prepared before presence of all people. He says he's the light of revelation to Gentiles, glory of God's people. And he says other people heard what he was talking about. அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான். அவன் ஆண்டவரே நீர் என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறேன் என்று சொன்னான். அவர் எவ்வாறு புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக, இஸ்ரவேலுக்கு அவர் ஆறுதலாக நம்பிக்கையாக இருக்கிறார் என்று அவன் எல்லோருக்கும் முன்பாக அறிவித்தான். So I think all the people that day who gathered in the temple, they heard what Simon was saying. So they were so curious to come and see this baby because he is witnessing about this baby. இந்த வயதான நபர் எல்லோருக்கும் முன்பாக இதை சொன்னபடினாலே அங்கிருந்து அநேகர் வந்து ஒருவேளை இந்த இயேசு யார், இந்த குழந்தை எப்படிப்பட்டது என்று அவர் மூலமாக கண்டிருப்பார்கள். 12th grade boy, he was waiting for his exam result. Some of you are in 12th or 10th, some of you are right, so you're studying. So you know how we wait for the exam result. 12வது எக்ஸாம் எழுதின ஒரு மாணவன் தன்னுடைய தேர்வு முடிவுக்காக காத்திருந்தான். So we know that it will be announced in the, where it is announced? It will be announced in the, it is announced on the internet, right? நமக்கு தெரியும் இப்போல்லாம் வந்து ரிசல்ட் வந்து இன்டர்நெட்டில் வெளியிடப்படுகிறது. Hello, are you here? Yeah. So what do you do for the result? என்ன பண்ணுவீங்க ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு? You'll be sitting in front of a laptop, computer, on the phone. You will be keep refreshing the button, says that because it's very much, it will be so, the internet will be blocked and all. It's very difficult to get the result. அந்த ரிசல்ட்டுக்காக ஆவலோடு கூட ஒரு விதமான பதவிப்போடு கூட நாம் தொடர்ந்து அதை முயற்சித்து கொண்டே இருப்போம். ஒருவேளை நிறைய பேர் அதை பயன்படுத்துறதுனால அது ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். ஒரு பதவிப்போடு கூட நாம் அதுக்காக எதிர்பார்த்திருப்போம். So this student was he was refreshing the exam result page again and again. Fear, hope and tension that was gripping him. அவனுக்குள்ளாக பதட்டம், பயம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் கலந்திருக்கிறது. Finally the word pass appeared on the screen. அவனுடைய ஸ்கிரீன்ல வந்து பாஸ் என்கிறதான அந்த வார்த்தை வந்தது. What will you do? Children who are in the 10th and 12th, what will you do when you have that the word pass appear? இப்போலாம் பாஸை பார்த்து யாரும் பரவசம் அடைகிறது இல்லை. மார்க். Okay. He says, "Hey, I got it. I passed." ஒருவேளை நல்ல பாஸ் ஆகி மிக அதிகமாக மதிப்பெண் பெற்றிருந்தால் அவர்கள் துள்ளி குதிப்பார்கள். If somebody who's average student, you think about it, he never thought that he would never pass, but finally he found that pass. His joy will be more than the joy of one who got. ஒருவேளை அவர் பாஸே ஆக மாட்டாத ஒரு பையன் வச்சுக்கோங்க, எல்லா எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆகிற பையன் வச்சுக்கோங்க, அவன் வந்து பாஸே ஆக மாட்டான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறான். அவனுக்கு பாஸ் என்று வந்தால் எவ்வளவு பரவசம் அடைவான். So he says he jumped and smiled. Then what? Immediately he calls his friends, right? And then he put it on the Facebook, on Twitter and social media, says, I passed. He called his grandma, uncle, auntie and saying that, because all other people were thinking that he will fail. But right now he passed. Then he's going to celebrate it and tell everybody that he passed. ஏன்னா தேரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிருந்த அவனுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் முதலாவது ஃபோன் பண்ணிட்டு என்ன நினச்சேன் நான் பாஸ் பண்ணிட்டேனா என்று பெருமையாக எல்லோருக்கும் அதை சொல்வான். So that is true of Christmas. We are all fail mark, average. That not deserve to pass. And Christmas tells us that God has given us grace mark. Okay, He has passed us, not in the ordinary, but in the flying colors. In Jesus, this grace, through this greatest gift, we have
the first class. கிறிஸ்மஸ் அப்படிப்பட்டது தான். நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஃபெயிலான நிலையிலே 34, 35 அந்த மாதிரி இருக்குல்ல, மாறாக 0 வாங்கி ஃபெயிலான நிலையில் இருந்தோம். ஆண்டவர் ஏதோ கிரேஸ் மார்க் என்று 2, 3 மார்க் அல்ல, மாறாக அவர் முழுமையாக கிறிஸ்துவின் மூலமாக நம்மை நிறைவானவர்களாக மாற்றி நம்மை பாஸ் செய்திருக்கிறார். அது நம்மை பரவசப்படுத்த வேண்டும். So Simon was celebrating like a grandfather seeing his grandchild for the first time. Can you just imagine if you're a father, if you're a grandchild for the first time, taking a child in your hands, it says the joy. It says that kind of a joy that he had. More than that, the joy he had. ஒரு பெற்றோர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய முதல் பேரப்பிள்ளையை உங்களுடைய கரங்களில் ஏந்தும் போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்டதான அதை காட்டிலும் மேலான ஒரு மகிழ்ச்சியோடு கூட இங்கே சிமியோன் இருக்கிறார். So there is a deep, stable, unshakable joy that comes from knowing Christ and also declaring him to other people. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக அறியும் போது நாம் விவரிக்க முடியாத ஆனந்த பாக்கியத்தை நாம் அடையவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, அதை நாம் அறிவிக்கும்படியாக உற்சாகப்படுவோம். So true joy comes from knowing Christ and also by sharing Christ. இயேசு கிறிஸ்துவை அறிவது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பகிரும்போது அந்த மகிழ்ச்சி பன்மடங்காக பெருகும். Simon could not just hold the baby but celebrate, and we find that how much more, even after experiencing what the joy has brought, the salvation has experienced, how much more we should celebrate. நீங்களும் நானும் இயேசுவாகிய இந்த பரிசை நாம் பெற்று அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷம் எவ்வளவானதாக இருக்க வேண்டும், அதை நாம் எந்த உத்வேகத்தோடு கூட அதை அறிவிக்க வேண்டும் என்பதை சிந்தில் கொள்வோம். So Christmas is not just to be celebrated. கிறிஸ்மஸ் என்பது ஏதோ ஒரு கொண்டாட்டம் மாத்திரமல்ல. So it needs to be shared with others. கிறிஸ்மஸ் என்பது மற்றவருக்கு அறிவிக்கப்பட வேண்டியது. Maybe today the practical application is that, say Merry Christmas at the same time, Jesus loves you, Jesus saves you, something. Today you will be seeing so many people, particularly when you see other people, your friends, and all says, sometimes we finish with Merry Christmas and Happy New Year. No, Merry Christmas, Jesus loves you, Jesus saves you, is Savior, right? So we need to add something along with the Merry Christmas. Merry Christmas, yes, மேரி கிறிஸ்மஸ், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். so Jesus saves you, இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus come for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்திருக்கிறார். Let's pray. Our Heavenly Father, we want to thank you for this greatest gift that you have ever given. பரலோக பிதாவே, நீர் அருளின உம்முடைய குமாரனாகிய மேன்மையான பரிசுக்காக நன்றி. Help us to recognize, receive, and also rejoice in this gift. ஆண்டவரே, அந்த பரிசை நாங்கள் அறிய, அதை நாங்கள் அனுபவிக்க, அதில் அகமகிழ்ந்து மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஓகே, as a part of application, I have an announcement. நேற்று நைட் வந்து ஒரு சின்ன காஸ்பல் மெசேஜ் வந்து தமிழில் நான் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். I will send it to your groups. Please share with your friends, non-Christian friends and everybody. நீங்கள் நேரடியாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க, உங்களுடைய கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்கள். அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறதோடு கூட you just share that 6 minutes gospel. So it is in Tamil. Okay, so please share it with your friends. So that will be a great thing. Okay, God bless. Thank you, Pastor Saji and Pastor Augustine for the message. Recognize, receive, rejoice. We want to recognize one thing. I requesting to the people who are all helped in decoration in our church, I request to stand up. நேற்றைய தினத்தில் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக வெளியே சீரியல் அப்புறம் அங்கே உள்ள டெக்கரேஷன் பண்ண ஒவ்வொருவரையும் வந்து நினைவு கூறுகிறோம். நான் அவங்களை எழுந்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ், குஷான், விஜய், பிரதர் செலின், எல்லாம் அண்ணா எல்லாம் கிளாப் பண்ணலாமா? தேங்க்யூ. Thank you for the decoration team. Okay, we'll enter into the Christmas special program. இந்த நாளில் நம்ம கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்குள்ளே நம்ம வந்து கடந்து செல்வோம். நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா வந்து we'll start with the kids program.
We, the Sunday school team, here to present a small program on this special day about the Savior who came down to redeem all of us. Today, we joyfully remember the birth of baby Jesus. He was born in a humble manger and brought love, peace, and hope to the world. Let us celebrate this beautiful moment with happy hearts as we present the manger scene. Rejoice, highly favored one. The Lord is with you. Blessed are you among women. And behold, you will conceive in your womb and bring forth a son, and shall call his name Jesus. How can this be?